வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இப்போ நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட் இல்லை ஹெல்த்துக்கே ஒரு அடிப்படையே என்னதுன்னா, ரொம்ப ஈஸியான டிப்பே என்ன அப்படின்னா தூக்கம்தான். மிக மிக அவசியம். நல்ல தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த தூக்கம் எப்போ வரக்கூடாது? பகலில் தூக்கம் வரக்கூடாது. பகலில் ஒருத்தவங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னாவே சம்திங் ராங் வித் அவர் பாடி ஆர் மைண்டுங்கிறத மறந்துடாதீங்க. கேட்டால் இல்லை சார் பகலில் வரவே கூடாது. எப்படி வரலாம் பகலில் ஒருத்தவங்களுக்கு தூக்கம்? ஆஃபீஸ்க்கு வந்த உடனே கேட்டால் மதியானம் சாப்பிட்டேன் சார் ஹெவியாக அப்படின்னா அப்படி என்ன அர்த்தம்? அப்போ சாப்பிட்றதுலாம் தூங்குறதுக்கா? இல்லை சார் உண்ட மயக்கம் அது உண்ட தூக்கம் கிடையாது. அளவுக்கு மீறி எதை சாப்பிட்டாலும் அது கெடுதல் தான், விஷம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ நல்ல தூக்கம் அப்படிங்கிறது நைட்டு படுத்த உடனே தூக்கம் வரணுங்க. குறைந்தது எவ்வளோ நேரம் தூங்கணும்? 8 மணி நேரம் கூட நீங்கள் தூங்கலாம், நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஒரு குட் ஸ்லீப். அண்டர்லைன் திஸ் வேர்டு, நல்ல அப்படின்னு நான் அப்படி படுத்தா தூங்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். படுத்தும் 2 தடவை ஒரு ஹாட் ட்ரிங்க் காஃபி டீயை குடித்தாதான் பாடி எந்திக்கும் அப்படின்னாவே அங்கே ஒரு சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கிறது அவசியம். ஏன் நல்ல தூக்கம் அவசியம்? தூங்கும்போது தான் பிரெயினில் உள்ள கழிவுகள் எல்லாம் அனைத்தும் அகற்றப்படும். எப்படி நம்ம உடலில் உள்ள கழிவுகளை சில விதமான பல ரசங்கள் மூலம் நம்ம அகற்றுகிறோம், லெமன் ஜூஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி விரதம் இருந்து நம்ம கழிவுகள் அகற்ற மாதிரி ஒரு நல்ல தூக்கம் இருந்தது அப்படின்னா பிரெயினில் உள்ள டாக்ஸின்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். அப்போ தூக்கம் என்பது மிக மிக அவசியம் ஆரோக்கியத்திற்கு. உடல் ஸ்லிம் ஆகணும், வெயிட் மேனேஜ்மெண்ட், ஹார்மோனல் சிஸ்டம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னாலும் தூக்கம் மிக அவசியம். அப்போ தூக்கத்துக்குன்னு ஏதாவது மாத்திரையெல்லாம் விற்கிறாங்களே சார், மெலோட்டினின்னு கேள்விப்பட்டேன், ஆன்லைன்லேயே விற்கிறாங்களே. இல்லை, நம்ம உணவுகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டாலே போதுமானது. ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கிற ஹார்மோன் பாலில் இருக்குது, அது நீங்கள் எடுத்தால் கூட போதுமானது. அப்போ எப்போ தசைகள்லாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருங்க, தசைகள்லாம் இறுகும், வலிக்கும், தூக்கமே வராது. அப்படி எந்த விதமான கவலையும் இல்லாதப்போ அப்படியே ரிலாக்ஸ்டாக இருப்போம். மசில்லாம் அப்படியே லூஸாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த தசைகள் இலகுவாக இருப்பதற்கு, ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்னு வேணும். அப்போ இந்த பொட்டாசியம்லாம் பழங்களில் இருக்குது. குறிப்பாக ஒரு வாழைப்பழம் கூட எடுத்தால் கூட போதும். மெக்னீஷியம் பால்லையும் இருக்குது. ஒரு காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க, எந்நேரம் எதை சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி பழங்கள் அது மட்டும் இல்லாமல் சில பாதாம், வேர்க்கடலை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரிப்டோஃபோன், மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ட் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூக்கம் உங்களுக்கு நல்லா ரொம்ப ஈஸியாக வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஸ்கின்னோட கேர் வேறு ஒரு என்ன ஏஜிங், இட் ஸ்லோஸ் டவுன் த ஏஜிங் ப்ராசஸ். மெலோட்டினின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நல்ல தூக்கத்தில், இரவில் நல்ல டார்க் நைட்டில் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா மெலோட்டின்ங்கிற ஹார்மோன் சுரக்கும். மெலோட்டினின் சுரந்தால் என்ன அர்த்தம்? ஹார்ட்டோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ரொம்ப பெட்டராகிருங்கிறோம். ஃபேஸில் ஒரு தேஜஸ்தே தெரியுங்கிறாங்க, க்ளோ இருக்குங்கிறாங்க. அதிகமாக நேரம் தூங்குகிற குழந்தைகள்லாம் அந்த காலம் பாருங்கள், குழந்தை அதிகமாக தூங்கணும். சின்ன குழந்தைங்க நைட்டு 9 to 6 தூங்கணும். எங்கே தூங்குறாங்க நீங்கள் குழந்தைங்க எல்லாம்? அப்போ தூக்கம் இல்லை அப்படின்னா அவங்க ஆரோக்கியம் பாதிப்படையும். நம்மளுடைய ஃபோக்கஸ்லாம் போயிடும், அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், மெமரி எதுவுமே கிடைக்காது. அப்போ நல்ல தூக்கம் என்பது உடல் எடை குறைப்பதற்கும் மிக மிக அவசியம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் தூக்கம் வராது. அப்போ நல்ல தூக்கத்துக்குரிய உணவு பழக்க வழக்கங்களை நம்ம ஏற்படுத்தி கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தொப்பை குறையிறதுக்கும் தூக்கம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆனால் அந்த தூக்கம் இரவில் அப்படின்னு ஒரு 11 to 5 தூங்கினா போதும். நல்ல தூக்கம் 6 hours போதும். 6 hours 20 minutes நீங்கள் தியானம் பண்ணணும்னு இருக்கேன். அதில் ஹவர்ஸ் கணக்காக தூங்கக்கூடிய பலன்கள் அதிலிருந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ நீங்கள் ஒரு 6 hours நல்லா தூங்கினா கூட போதுமானது. பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களாம் எவ்வளோ நேரம் தூங்குறாங்க? டெய்லி 8 மணி நேரம் 10 மணி நேரமாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்லேயே நம்மலாம் இருக்கோம் கிடையாதே. அப்புறம் என்ன? அப்போ ஒரு 6 மணி நேரம் நல்ல தூக்கம் தூங்கினால் ஆரோக்கியம் மேம்படும், ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாகவும் இருக்கலாம். அப்போ தூக்கம் இது காசை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.